பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா. ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா. ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. விளைஞ்சது நெல்லு மணி, விதைச்சவ பொண்ணு மணி. வித போடணும் போடணும் போடணும், உலகே பசியாரணும் ஆரணும். ஆடி பட்டம். கோடான கோடி மக்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்கும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமது உழவர் உதயம் காணொலி தளத்தில் ஆடிப்பட்டமும் விதையினுடைய வாழ்வியலை பற்றி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போகின்றோம். நமது முன்னோர்கள் ஏன் ஆடிப்பட்டத்துல விதைகளை விதைத்தனர்? ஆடிப்பட்டத்திற்கும் விதையினுடைய வாழ்வியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? ஆடிப்பட்டத்தில் விதைகளை விதைப்பதற்கு முன்பு தங்களுடைய நிலத்தில் விவசாயிகள் எந்த காலங்களில் உழவு முறைகளை மேற்கொண்டனர்? அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? இன்னும் விதையின் வாழ்வியலோடு சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் உயிரினங்களை பற்றியும் சில வரலாற்று தகவல்களையும் இந்த காணொலியில நாம சற்று விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம எல்லோருமே இயற்கையை பற்றியும் தாவரங்களை பற்றியும் ஓரளவுக்கு அறிந்திருப்போம். அதாவது சித்திரை வைகாசி மாதங்கள்ல நிலம் தரிசாக இருக்கும். ஆடி மாதம் தென்மேற்கு பருவமழை விழுகும் போது விதைகள் முளைக்க ஆரம்பித்து ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல அந்த தாவரங்கள் அடர்த்தியாக வளர்ந்து மார்கழி தை பனிக்காலங்கள்ல மடிய தொடங்கிடும். அது மட்டும் இல்லாது நம் வீட்டில் சமைக்கும் போது கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள், நம் கால்நடை சாணத்தின் வாயிலாக விழக்கூடிய விதைகளை நாம வயல் வெளிகள்லையும் குப்பை மேட்டிலையும் கொண்டு போய் கொட்டியிருக்கோம். அது உடனடியாக முளைக்காமல் திடீரென்று ஒரு நாள் முளைக்க ஆரம்பித்து எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாம நன்றாக காய்கள் காய்ப்பதை நாம பார்த்திருப்போம். இதுதான் எனக்கு தெரிந்த விதையினுடைய வாழ்வியல். இதையும் தாண்டி இந்த விதையினுடைய வாழ்வியலை பற்றி சமூக வலைதளம், நூலகம், வேளாண் சார்ந்த புத்தகங்களிலும் தேடி பார்த்த போது நமக்கு சரியான தகவல் கிடைக்கவில்லை. இறுதியாக திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் தேவி பாலு ஐயா அவர்களிடமிருந்துதான் இந்த விதையினுடைய வாழ்வியல் எந்த மாதத்தில் தொடங்குகிறது, எந்த மாதத்தில் வளர்ச்சி நிலையை அடைகிறது, அதனுடைய முதிர்வு காலம் எப்பொழுது, இந்த காலங்களில் அந்த விதைகள் தாவரம் எவ்வாறு தட்பவெப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறது போன்ற பல்வேறு தகவல்களை அவர்களிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. தற்பொழுது அவற்றை நாம் வரிசையாக பார்க்க போகின்றோம். ஆடிப்பட்டம் தேடி சன்னல் வெத போட்டு கோடி செல்வம் ஆடச் சம்பா பயிராச்சு. அது விளைஞ்சாச்சு, ஆஹா சுகம் உருவாச்சு. மனம் நிறைஞ்சாச்சு, ஆஹா அது இணைஞ்சாச்சு. ஆடி மாதம் பயிரினுடைய குழந்தை பருவம். தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலம். சித்திரை வைகாசி மாதங்களில் அடிக்கக்கூடிய கோடை வெயில் தெளிந்து ஆடி மாதம் தென்மேற்கு பருவமழை விழுகும்போது விதைகள் முளைப்பதற்கு உண்டான தட்பவெப்பம் சரியாக இருப்பதனால இந்த காலங்களில் இயற்கையாகவே விதைகள் முளைத்து வெளிவர தொடங்குகிறது. இந்த இயற்கையாகவே விதைகள் முளைத்து வெளிவரக்கூடிய காலங்களில் தான் நம் வேளாண் பெருமக்களும் தங்களுடைய நிலத்தில் விதைகளை விதைக்க தொடங்கியிருக்காங்க. ஆவணி பயிரினுடைய வளர்ச்சி காலம். இந்த காலங்களில் மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். இந்த மாதம் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஈரமும் கிடைக்கின்றது. அந்த வளரக்கூடிய பயிர் பச்சையத்தை உருவாக்கி கொள்வதற்கான வெயிலும் கிடைக்கின்றது. புரட்டாசி பயிரினுடைய வாலிப பருவம், அடைமழை தொடங்கக்கூடிய காலம். வாலிப பருவத்தில் ஒரு பயிர் வளருவதற்கு நைட்ரஜன் சத்து தேவை. இந்த புரட்டாசி மாதம் பெய்யக்கூடிய மழை மேலே காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நைட்ரஜனாக மாற்றி தருகிறது. ஐப்பசி அடைமழை காலம். அனைத்து பாகங்களும் வளரும் தருணம். ஒரு தாவரத்தின் அனைத்து பாகங்களும் வளர்வதற்கும் பூ பிஞ்சு காய் உருவாகக்கூடிய தருணங்களில் மண்ணில் எப்பொழுதுமே ஈரப்பதம் தேவை. இந்த ஐப்பசி அடைமழை காலங்களில் மண்ணில் எப்பொழுதுமே ஈரப்பதம் இருக்கும். அதை அந்த தாவரம் முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறது. கார்த்திகை வித்து உருவாகக்கூடிய காலம். கார்த்திகை மாதம் வெயிலும் அடிக்கும், மழையும் பெய்யும். கார்த்திகை மாதம் களம் கூட்டுவதற்குள்ளாக மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. விட்டு விட்டு மழை பெய்யும், பெய்த உடனேயே சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். ஒரு தாவரம் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு, அதாவது விதை உருவாக்கத்திற்கு தேவையான ஈரப்பதமும் அதே நேரத்திற்கு வெப்பமும் தேவைப்படுகிறது. அதற்கு இந்த கார்த்திகை மாதம் உகந்ததாக இருக்கின்றது. மார்கழி வித்து நெற்றாக மாறும் தருணம் முன்பனி காலம்.
மார்கழி இரவு முழுவதும் பனி விழும், பகல் நேரங்களில் சுல்லுன்னு வெயில் அடிக்கும். அதே போன்று விதைகள் இரவு முழுவதும் பனிப்பதத்தில் இருக்கும், பகல் நேரங்களில் உலர ஆரம்பிக்கும். இந்த காலங்களிலெல்லாம் முழுவதுமாக வித்து நெற்றாக மாறும். அடுத்து தை அறுவடை காலம். தாவரங்கள் முழுமையாக முதிர்ச்சி அடைந்த பிறகு மனிதர்களால் அறுவடை செய்யப்படும். அல்லது அந்த தாவரத்திலிருந்து விதைகள் பிரிந்து காற்றின் மூலமாக இயற்கையாக பல்வேறு இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். இந்த தை மாதம் அறுவடை செய்து மகசூல் கிடைக்கக்கூடிய காலத்தை நம் வேளாண் பெருமக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. அதோட தை திருநாளையும் கொண்டாடுறாங்க. இன்னும் விதையின் வாழ்வியலை நாம் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், ஆடியிலே விதை முளைத்து ஆவணியில் செடியாகி, புரட்டாசியில் பூ பூத்து, ஐப்பசியில் காயாகி, கார்த்திகையில் கனியாகி, மார்கழியில் வித்தாகி, தையில் அறுவடை செய்யப்படும். விதையினுடைய வாழ்வியல் தை அறுவடையோடு முடிந்து விடுவதில்லை. அதனுடைய வாழ்வியல் தொடர்ச்சி என்பது இன்னும் இருக்கின்றது. அடுத்து மாசி வெயில் தொடங்கக்கூடிய காலம். அதே போன்று மாதத்திற்கு 2 அல்லது 3 மழை வலுவாக பெய்யும். அதாவது பழமொழி கூட சொல்வதுண்டு, மாசி மாதம் மரம் துளுக்க மழை பெய்யும் என்று. விதைகள் வரக்கூடிய காலங்களில் முளைப்பதற்கு உண்டான தகுதியை, அந்த வெயிலையும் ஈரப்பதத்தையும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாசி மாதம். அடுத்த ஆடி மாதம் விதைகள் முளைப்பதற்கு உண்டான தட்பவெப்பம் கிடைக்கும் வரை அந்த விதைகள் விதை உறக்கத்திலேயே இருக்கும். நாம் நெல் விதையெல்லாம் வாங்கும்போது இத்தனை சதவீதம் ஈரப்பதம் இருக்கும்னு போட்டிருப்பாங்க. விதைகளில் அதிக ஈரப்பதம் இருந்தாலும் அல்லது முற்றிலுமாக காய்ந்து போனாலும் அந்த விதைகள் முளைப்புத்தன்மைக்கு ஏற்றவையாக இருக்காது. நாம் நெல், சிறுதானியங்கள் போன்ற அனைத்து விதைகளையும் அடுத்த விதைப்புக்கு சரியான ஈரப்பதத்தோடு உலர்த்தி வைத்துக்கொள்வோம். ஆனால் மண்ணில் கிடக்கக்கூடிய இந்த விதைகள் இயற்கையாக இந்த மாசி மாத தட்ப வெப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும். அடுத்த ஆடி மாதம் வரும் வரை இந்த விதைகள் விதை உறக்கத்திலேயே இருக்கும். இதுவரைக்கும் விதையினுடைய வாழ்வியலை பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த விதையினுடைய வாழ்வியலோடு இணைந்து நம் வேளாண் பெருமக்கள் மேற்கொண்ட வேளாண் பணிகளை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதில் முக்கியமான ஒன்று கோடை உழவு.